ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சின்ன வயசில் கேம் ஆடுவீங்களா? நான் கார் கேம் ரொம்பவே ஆடுவேன். ஸோ அது லெஃப்ட் ரைட்னா கிளிக் பண்ணால் லெஃப்ட் ரைட் மூவ் ஆகுது, மேலே கீழே போனால் மேலே மூவ் ஆகுது இல்லையா? ஸோ அது எப்படின்னா இந்த இடத்துல கீபோர்டு ஈவெண்ட்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படிங்கிறத நான் ஈஸியாக சொல்லித்தரேன். இங்கே பாருங்க, நான் ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஐடின்னு வச்சிருக்கேன். பேசிக்கான டிசைன்லாம் ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஸ்கிரிப்டாக்கு தான் மெயின். ஸோ பாருங்க, நான் அந்த பாக்ஸை வந்து கெட் எலிமெண்ட் பை ஐடி கொடுத்து நான் கெட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, எக்ஸ் ஒய்னா என்ன அப்படின்னா லெஃப்ட் ரைட் தான் எக்ஸ் ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க கிராஃபில், மேலே கீழேனா ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? இப்போ விண்டோக்கு தான் நான் ஆட் இவெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த விண்டோட தொட்டா தான் எனக்கு எல்லாமே மூவ் ஆகணும். பர்டிகுலர் அந்த இமேஜில் போகக்கூடாது எனக்கு. ஸோ ஆட் இமேஜ்னா கீ டவுனா என்ன பண்ணா, இங்க பாருங்க, கீ அழுத்தணும்னா கீ டவுன், எடுத்துட்டா கீ அப். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, நம்ம கீ டவுன் கொடுத்துட்டோம். ஆனால் கம்ப்யூட்டர் என்ன எடுத்துக்கோங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால ஃபங்க்ஷனில் வந்து ஈவெண்ட்னு கொடுத்துருக்கேன். இந்த ஈவெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் கீ டவுன், இப்போ ஆரோ அப் ப்ரெஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்விட்ச் கேஸில் போய் பார்க்கும் ஆரோ அப் எங்கே இருக்குன்னு பார்க்கும். இங்கே இருக்க ஆரோ அப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கன்சோல் லாக்ல வந்து பண்ணியிருக்கேன், ஈவெண்ட் பண்ணியிருக்கேன். நான் அதை காட்டுறேன் நான். ஸோ இங்கே பாருங்க, ஆரோ அப் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒய் மைனஸ் ஈக்குவல் டு 20னா ஒய் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 20 மேலே போகும். இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே.